ஹனுமார்கிட்ட பக்தி பண்ணுறதுல பல விதங்கள் இருக்குது. அந்த ஹனுமார் சன்னதியில் போயிட்டு, ஹனுமாரே, இவருக்கு இந்த ஹனுமார் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஹனுமார், இவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் நடக்கும். நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணணும், நல்ல காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், பிரிந்தவர்கள் எல்லாம் சேரணும், எனக்கு மந்திர தந்திரத்தினால பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் போகணும் அப்படின்னுட்டு ஒரு ஹனுமாருடைய ஆலயத்தில் போய் அந்த ஹனுமாரை பார்த்து, இவர் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஹனுமார் அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த ஹனுமார் அந்த பலனை மட்டும்தான் நமக்கு தரார். அடுத்ததாக அந்த ஹனுமாரை நம்ம பார்க்கும் பொழுது அவர் இப்படி கை கூப்பிண்டு பக்த ஆஞ்சநேயராக இருக்கார். கண்கள்லேருந்து அவருக்கு ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது, மேனி சிலிர்க்கிறது. எப்பொழுதும் ராம ராம ராமன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை சிந்தனை பண்ணி அந்த ஹனுமாரை பார்த்து, அவரை மாதிரி நமக்கும் அத்தகைய பக்தி வரணுமே, ஹனுமார் மாதிரி சுயநலமில்லாத ஒரு சர்வீஸ் கைங்கரியம் நாம் பகவானுக்கு பண்ணணுமே. ராமாயணம் முழுக்க பார்த்தா ராமருக்கும் ஒரு தேவை இருந்தது, சீதையை அடையணும். சீதைக்கு ஒரு தேவை ராமரை அடையணும். இப்போ அனுமாருக்கு என்ன தேவை? சீதையும் ராமரையும் சேர்த்து வச்சு சந்தோஷப்படணும், அவ்வளோதான் தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே அதில் லாபம் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கைங்கரியம் பண்ணுறார். அந்த மாதிரி நமக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு கைங்கரியம் சித்திக்கணும்னாலோ இல்லை பக்தி வரணும்னாலோ அந்த ஹனுமார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவரை மாதிரி நமக்கு பக்தி வரணும் அப்படின்னா பக்தி வந்துடும். அந்த ஹனுமார் அப்படியே கண்ண முடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார் இல்லையா, அவரோட ஹிருதயத்தில் யார் இருக்கா அப்படின்னா சீதா ராமச்சந்திர மூர்த்தி இருக்கார். ஹனுமாருடைய ஹிருதயத்தில் ராமர் இருக்கார், சீதா ராமராக இருக்கார் அப்படின்னு அந்த ஒரு பாவத்தோட சிந்தனையோட ஹனுமாரை பக்தி பண்ணினா ஞானம் வந்துடும். ஒரே ஹனுமாரை இவர் ரொம்ப மந்திர பலமுடையவர், சக்தி வாய்ந்தவர், கீழே நிறைய யந்திரங்கள்லாம் வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பக்தி பண்ணினா நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அவரை பற்றி ராமாயணம் முழுக்க தெரிஞ்சுட்டு இவரை பக்தி பண்ணினா அவரை மாதிரி பக்தி வரும், கைங்கரியம் சித்திக்கும் அப்படின்னா கைங்கரியம் சித்திக்கும். அவர் எப்பொழுதையும் ராமரையே ஹிருதயத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஹனுமாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ராமரை ஹனுமாரோடு சேர்த்து தியானம் பண்ணுவோம்னா ஞானம் வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம பிரம்மம்னு சொல்கிறோம், பகவான்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு சொல்கிறோம். இது இன்னொரு வார்த்தை இதுக்கு சொல்லணும்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆல் ப்ரிவைடிங், ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லு அப்படின்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் தான் கடவுள். அவருக்கு ஒரு பிரதேசங்கிறது கிடையாது. அந்த கோவிலில் நம்ம ஒரு கிருஷ்ணரை ஏன் பூஜை பண்ணணும்? இந்த கிருஷ்ணருக்கு நல்ல அலங்காரங்கள் ஏன் பண்ணணும்? நல்ல ட்ரெஸ் ஏன் போடணும்? நிறையா விதவிதமான நிவேதனங்கள்லாம் அவருக்கு ஏன் நம்ம பண்ணணும்? அவரை ஏன் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா, மகாபாரதத்தில் வனவாசத்தில் அங்கே தர்மபுத்திரர் அவெல்லாம் இருக்கா. துர்வாசர் வரர் தன்னுடைய நிறையா சிஷ்யர்களை கூப்பிட்டுண்டு துரியோதனன் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி என்னுடைய வீட்டுக்கு சாப்பிட வந்தீர்களோ அதை மாதிரி உங்கள் சிஷ்யர்களோடு நீங்கள் வனவாசத்தில் காட்டில் இருக்கக்கூடிய தர்மபுத்திரர்கிட்ட போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, தர்மபுத்திரரால் நிச்சயமாக இவ்வளோ பேருக்கெல்லாம் சாதம் போட முடியாது, துர்வாசருக்கு கோபம் வரும், மற்ற மகர்ஷிகளோ கோபம் கொடுத்தா சாபம் கொடுத்தா அவளோட தபசு குறையும், துர்வாசரோ சாபம் கொடுக்க அவரோட தபசு வளரும், அதனால் சந்தோஷமாக சாபம் கொடுப்பார். அவ்வளோ நல்ல எண்ணம் இந்த துரியோதனனுக்கு. அதனால் துர்வாசரை அனுப்பி வச்சான். அப்போ கிருஷ்ணர் தான் ஒரு அக்ஷய பாத்திரம் ஏற்கனவே கொடுத்துருக்கார். சூரியன் கொடுத்தாலும் கூட அது கிருஷ்ணர் தான் கொடுத்தார். சீக்கிரம் கத்வா மமஸ்தாலிம்னு வருது. அப்போ அவர் தான் கொடுத்துருக்கார். அந்த அக்ஷய பாத்திரத்தில் அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னம் போட்டுட்டு கவுத்துட்டா அடுத்த நாளைக்கு தான் வரும்.
திரௌபதி எல்லாருக்கும் அன்னத்தை போட்டுட்டு இனிமேல் யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு உடனே அந்த பாத்திரத்தை கவுத்துட்டான். அந்த நேரமாக பார்த்து துர்வாசர் வரார், 10,000 சிஷ்யாலோட வரார். தர்மபுத்திரர் திரௌபதியை பார்த்து இவர்களுக்கெல்லாம் ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டார். திரௌபதி என்ன பண்ணுவா? கிருஷ்ணா அப்படிங்கிறா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கஷ்டத்தில் பகவானை கூப்பிடுறது தானே. கிருஷ்ணர் வந்தார், நான் கொடுத்த பாத்திரம் எங்கே அப்படின்னு. எல்லாருக்கும் போட்டாச்சு, ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் நீ அதை உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்க, அதனால் கவுத்து வச்சுட்டேன், இன்றைக்கி அதிலேருந்து வரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு திரௌபதி அழறா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொடுத்த அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தால் இப்படி தேடுறாரு. அதுக்குள்ளே பார்த்தா இன்றைக்கி ஏதோ கீரை சமைச்சிருக்கா. அந்த கீரை கொஞ்சோண்டு ஒட்டின்னு இருக்கு. அதை எடுத்து வாயில் போட்டுட்டார். வாயில் போட்டுட்ட உடனே இந்த துர்வாசரோட ஒரு கூட்டம் வந்ததே, 10,000 பேர். அப்பாடா, அப்பா நல்லா சாப்பிட்டாச்சு, இனிமேல் எங்களால் சாப்பிடவே முடியாது, 10 நாளைக்கு சாப்பாடு வேண்டாம், 100 நாளைக்கு சாப்பாடு வேண்டாம்னு அந்த கூட்டம்லாம் ஓடி போயிடுது. சரி, இது கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன மெசேஜ், என்ன சொல்ல வரார்? இங்கே 10,000 பேர் துர்வாசரோட வந்தா இல்லையா, அவர்களெல்லாம் ஜீவாத்மாக்கள். இங்கே பகவான் இருக்கானே, அவன் பரமாத்மா. அந்த பரமாத்மா பத்திரம், புஷ்பம், பலம், தோயம்னு சொல்கிறான். ஒரு கீரையாவது எனக்கு கொடு, அன்பாக கொடு அப்படிங்கிறான். அந்த கீரையை எடுத்து இவன் வாயில் போட்டுட்ட உடனே அத்தனை பேருடைய பசி போயிடுத்துன்னு நமக்கு என்ன மெசேஜ் சொல்கிறா அப்படின்னா, நீ கோவிலில் இந்த கிருஷ்ணரை பூஜை பண்ணும்பொழுது என்ன நினச்சிட்டு பண்ணணும்னா, அவருடைய வயிற்றில் 14 லோகங்களும் இருக்குது. 14 லோகங்களும் அவருடைய வயிற்றில் இருக்குது. அப்படி தான் சாஸ்திரம்லாம் சொல்கிறது. இல்லைன்னா சூரியனே அவருடைய கண்ணு, சந்திரனே மனசு, பாதாள உலகம் வரைக்கும் அவருடைய பாதம் இருக்குது. விராட் சுரூபமாக அவரே இருக்கார். அதுதான் நமக்கு காமிக்கிறார். விஸ்வரூபத்தில் என்ன காமிக்கிறார்? உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே நானாகவே இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறார். அதேமாதிரி திருவிக்கிரம அவதாரத்தில் என்ன காமிக்கிறார் அப்படின்னா, எனக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறார். இப்போ அந்த பலி அவருக்கு ஒரு தானம் கொடுக்கறதுக்கு வந்தானே, அந்த பலி மட்டும் தனியாக இருக்கான், அவனும் அவருக்குள்ளே தான் இருக்கான். அந்த பலி யாகம் பண்ணான இந்த யாகசாலியும் அவருக்குள்ளே தான் இருக்குது. இந்த கிருஷ்ணர் சொப்பு வாயில் உலகத்தை காமிச்சாரே, அந்த மாதிரி தான். இப்போ நமக்கு விஸ்வரூபத்துலேயும் சரி, திருவிக்கிரம அவதாரத்துலையும் சரி, எல்லாம் தனக்குள்ளே அடக்கம், நானே எல்லாமா இருக்கேன்றார் இல்லையா. அந்த பரமாத்மா திருப்தி ஆகிட்டார்னா எல்லாரும் திருப்தி ஆகிடுவா. டொட்டாலிட்டினா அவர் தான் முழுமையானவர், அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார். இந்த கிருஷ்ணரை நீ ஏதோ இந்த ஒரு சின்ன மூர்த்தியில் இருக்கிற கிருஷ்ணர் அப்படின்னு நினைக்காம 14 உலகங்களும் அவருக்குள்ளே இருக்குது. அந்த குக்ஷியில் வச்சுட்டுருக்கார், வயிற்றில் வச்சுட்டுருக்கார். இந்த சாதத்தை நான் அவருக்கு கொடுக்கறதுனால இந்த 14 லோகத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் திருப்தி ஆகட்டும் அப்படின்னு நினச்சியானால் அன்னபஞ்சமே வராது, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் உனக்கு அந்த பாவம் தேவை. அந்த பாவத்தோடு நினச்சிண்டு அந்த பூஜையை பண்ணணும். நாம் பூஜை பண்ணும் பொழுது இந்த பூஜை பண்ணால் நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணால் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது வராது. நான் பூஜை பண்ணால் எனக்கு ஏதாவது சித்திகள் வருமா, நான் பூஜை பண்ணால் ஏதாவது சொன்னது நடக்குமா, வாக்கு சித்தி வருமா, இல்லை பணம் வருமா, காசு வருமா, புகழ் வருமா, உனக்கு என்ன லாபம்னு நினச்சி நீ பூஜை பண்ணியானா இந்த பலன் வராது. உண்மையிலேயே அந்த பரமாத்மாவுடைய வயிற்றில் 14 லோகங்களும் இருக்குது. நான் அவருக்கு நல்ல வஸ்திரம் சாத்துறதுனால உலகத்தில் எல்லாருக்கும் நல்ல துணி கிடைக்கும், மனசெல்லாம் சுத்தமாக இருக்கும். நான் அவருக்கு நல்ல நிவேதனங்கள் பண்ணுறதுனால எல்லாரும் அன்னம் அப்படிங்கிற ஒரு பஞ்சமே வராமல் திருப்தியாக இருப்பா. அடுத்தது அவரை நான் சந்தோஷப்படுத்திட்டா எல்லாருமே சந்தோஷமாயிடுவான். பகவான் சந்தோஷமாக இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாயிடுவான். அவரை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலே போகிறோம். அதில் அவர் சந்தோஷமாகிற மாதிரி வேறு எதுலேயுமே அவர் சந்தோஷமாகறதில்ல. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நிறையா நாமத்தை சொல்ல 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 அவர் சந்தோஷமாயிடுவார்.
அவர் சந்தோஷமாயிட்டார்னா இந்த பிரபஞ்சமே சந்தோஷமாயிடும். பகவானை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு நமக்கு ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு வழியை காண்பிச்சுட்டு போயிருக்கா. என்ன அப்படின்னா, அவனுடைய நாமத்தை எப்பொழுதும் பாடிண்டே இரு, சொல்லிண்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ நாம் பகவானை பூஜை பண்ணும் பொழுது, அந்த பகவான் நம்ம பூஜை பண்ண ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு சுவாமி, இவரை பூஜை பண்ணுறதுனால எனக்கு ஏதோ லாபம் அப்படிலாம் நினச்சிக்காம, உலகமே அவர் உடம்புக்குள்ளே இருக்குது, இவரை பூஜை பண்ணுறதுனால உலகத்துக்கே பலன் ஏற்படும் அப்படின்னு நினச்சிண்டு பூஜை பண்ணினோமானால் அந்த பூஜையினுடைய பலன் எல்லாரையும் போய் சேரும், லோகமே க்ஷேமமாக இருக்கும்.